அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ட்ரிக்ஸ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளோட சேனலுக்கு. ஸ்ரீசக்தி 10ஆம் தேதி 9வது மாதம் 2024 இன்னைக்கு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 65. ஓகேவா? நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், என்ன நம்பர் வந்து சப்போர்ட் நம்பரு, என்ன நம்பர் வந்து மெயினான நம்பர் அப்படிங்கிறது நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தாலும் ஒரு சிறு தகவல்களாக என்ன நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி வெற்றிகள் வாய்ப்புகள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக பார்த்துட்டு நாளைக்குரிய கணிப்புகளுக்குள்ளே இறங்கிடலாம். ஓகேவா? நம்ம வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 64 65. ஏ போர்டில் நான் ஏபிசியில் ஒரு முக்கியமான நம்பராக 047ன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபார்மான நம்பராக இந்த நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி சிங்கிள் செட்டில் நம்ம 537 066 425 515 615 565 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதில் 465 ரிசல்ட் வந்திருக்கு. பிசியில் டேரெக்டாக ஒரு வின்னிங்கை கொடுத்துருக்கோம். பிசி 45 ஏசிலையும் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சொல்லப்போனால் இந்த 465 இந்த இடத்துல கொடுத்துருந்தோன்னா 3 போர்டுமே தூக்கி இருந்துருக்கலாம். 565 கொடுத்தேன், 465 ரிசல்ட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4Dயில் 84 15 நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 64 65 415 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டில் இந்த இடத்துல 465க்கு 415 கொடுத்துருக்கேன். 4 5 ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நம்ம 3 போர்டுமே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதில் வந்து நம்ம இந்த இடத்துல பிசிஇ இந்த இடத்துல 65 ஆகும், இந்த இடத்துல ஏசியும் அதே மாதிரி 4Dயில் கொடுத்த நம்பரில் ஏசியும் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பாக இருந்திருக்கு. நம்மளோட டார்கெட் இதுவும் பத்தாது, நம்மளுக்கு 4 போர்டுமே ஃபுல் வின்னிங் வேணும். இதுவும் பத்தாது. அதுக்குரிய விடாமுயற்சி நம்மளோட சேனல்லையும் சரி எனக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த விடாமுயற்சி என்றைக்குமே உண்டு. 465க்கு 565 ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் அதுவும் வரக்கூடாது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த 6 செட்டும் கொடுக்க மாட்டேன். 2 செட்டு தான். அந்த அளவுக்கு நம்மளுடைய கணிப்புகளில் நான் வந்து ரொம்ப கவனம் செலுத்திகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலியமாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மென்மேலும் உங்களுடைய ஆதரவு முக்கியமாக நம்ம சேனலுக்கு வேணும். அதனால் மறக்காமல் புது நண்பர்கள் யாரும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஷிப்பில் நம்மளுடைய மெம்பர்ஸ் யார் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி எங்கேயும் போகாது. கூடிய விரைவில் ஒரு பெரிய வெற்றி. அது ஒரு மாதத்துக்கு ரொம்ப பேராசை வேணாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 4 போர்டாச்சும் 4 நாள் ஒரு வெற்றி, நான் 4D வெற்றி கொடுத்தா கூட அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அதுக்குரிய உழைப்பு நம்மளிடம் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. சரிங்களா? கண்டிப்பாக அந்த ஒரு உழைப்பு நம்மளிடம் இருக்குது. அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம என்றைக்குமே சுருக்கமாக சிம்பிளாக கொடுக்குற விஷயந்தான். நம்ம நிறையா இதில் அது கொடுத்துட்டா இது கொடுத்துட்டா அந்த வேலையே இல்லை. கொடுத்ததுக்கு ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல காமிச்சிடுவோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன வின்னிங் கொடுத்துட்டு அது பெரிய வின்னிங் கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ரெக்க கட்டி பறக்கலை. வின்னிங் அப்படிங்கிறது வெற்றி தோல்வி சகஜம்தான். இருந்தாலும் இதில் கணிப்பில் மாஸ்டர் அப்படிங்கிறது கணிப்பில் ரைட்டு, இவர் சொன்னால் ரைட் ஓகே, கணிப்பில் வந்து சூப்பர் அப்படின்ற அளவுக்கு பேர் எடுக்கணும். அதை விட்டு சும்மா நான் இதில் 4 இதில் ஓகே இதில் 5 அதெல்லாம் இல்லை. 4 போர்டு உட்கார்றது தான் ஒரு மகத்தான கணிப்பு. 4 போர்டும் ஒரு மெயினான வின்னிங் கொடுத்தா தான் அது கணிப்பின் சிகரம் அப்படிங்கிறதும் ஒரு மாஸ்டர் ஆஃப் கெஸ்ஸிங் அப்படிங்கிறதும் இருக்குது பேர். சரிங்களா? அந்த பேரை கூடிய சீக்கிரம் நான் எடுத்துருவேன். கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு ஒரு 4 வின்னிங் 4Dயில் டைரக்ட் வின்னிங் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய உழைப்பு இருக்கும். உங்களுடைய ஆதரவும் மென்மேலும் கொடுக்குமாறு நான் வந்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் நான், உங்களால் தான் நான் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது, நாளைக்கும் ஒரு நாளும் ஒரு செட்டு குறைச்சிக்கிட்டே தான் வரப்போகிறேன். நாளைக்கு இருக்க போகிறதுல 5 செட்டு தான் கொடுக்க போகிறேன். 4Dயில் அதே சேம் ஒரு செட்டு தான் கொடுக்க போகிறேன். ஆல் போர்டில் நம்ம வேணால் 2 சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். முக்கியமான நம்பராக நாளுக்கு நாள் கொடுத்த இந்த செட்டு குறையும், அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்து உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சேனலில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர், இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. அந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குரிய கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கும். ஒரு நாளும் ஒரு செட்டிங்கை குறையும்.
கூடிய விரைவில் 2 செட்டு தான் இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அது மூலியமாக வெற்றியும் வரும். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய வெற்றி எங்கேயும் போகாது. அதே மாதிரி கெஸ்ஸிங்க்குன்னு பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். மூளைக்கு தான் வேலையே தவிர பணத்தை கொடுத்து அந்த கெஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிறது வேணாம். நான் எடுத்து கொடுக்குற அந்த கெஸ்ஸிங் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னால் முடிஞ்சதுக்கு ஒரு நாளாச்சும் அந்த 2 போர்டில் 3 போர்டில் பாஸ் ஆகணுங்கிற அளவுக்கு நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு தான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளுக்கு 50 ரூபா, அதுவும் உங்களுடைய விருப்பம் இருந்தால் மட்டுமேன்ட்டு நம்ம ஓப்பன் டிக்ளராக நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கெஸ்ஸிங் நம்பர் வேணால் 50 ரூபா நீங்கள் அனுப்புங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? மற்றபடி 1000 2000 இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10 செட்டு 20 செட்டுன்னு ஏபிஎஸ்சிபிசியில் போட்டு ஏதோ ஒரு வின்னிங் ஆச்சும் வாங்கலாம். அப்படி யோசிங்க, மாற்றி யோசிங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். 11ஆம் தேதி 9வது மாதம் 2024 50-50 110 கட் நம்பர் 110. இன்றைக்கி ரிசல்ட் 64-65. முக்கியமான நம்பராக ஏபிசியில் 951. ஓகேவா? இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி குட்டி போட்டுச்சு, இது எங்கேருந்தெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக போயிடும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப வளவள குலகலன்ற மாதிரி ஆகிடும். நான் சுருக்கமாக இந்த மாத சேட்டில் இருக்கிற விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த வின்வினுக்கு 1272 அப்படிங்கிறது 50-50ல் 0272 அடிச்சிருக்காங்க. ஒரு சிறு தகவல் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் பதிவு பண்ணிடுவேன். ஓகேங்களா? அந்த 1272 அப்படி சொல்லிட்டு என்னைக்கு 272 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 1272 வின்வின் 786 அடித்தது இதுக்கு முன்னாடி எங்கேருந்து காப்பி பண்ணி தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்கங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதனால் இது இந்த மாதத்தில் ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. இவங்களுடைய சூட்சமத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். விஷயத்துக்கு வந்துடுவோம். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கான அந்த விஷயங்களை சொல்லிடுறேன். 17ஆம் தேதி ஜூலை மாதம் 50-50 புதன்கிழமை 103வது கட் நம்பரில் 0272க்கு இந்த இடத்துல 1272 வந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்த நாட்கள், அதாவது இன்று 64-65 அப்படிங்கிறது இங்கே மாப்பிள்ளை கொண்டு வந்திருக்காப்புல. சரிங்களா? ஸோ நான் இந்த மந்த்லி சார்ட்டில் நான் இந்த மாதிரி ஃபுல் மந்த்லி ஒரு மாதமும் தனித்தனியாக இருக்கிற டேட்டாவை தான் நான் எடுத்து அது பார்த்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவான கணிப்புகள் வரும். அந்த கணிப்புகளை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 465 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு சிறு தகவல். இது எங்கேருந்து இந்த 1272 எடுத்தாங்கிறது சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக இந்த 465 ஸ்ரீசக்திக்கு 465 அப்போ 465க்கு 50-50 என்ன வைக்கிறாங்கிறது தான் நம்மளோட கணிப்பாக இருக்கும். பெண்டிங் நம்பர் எடுத்து பார்ப்போம், மிஷின் நம்பரை பெருட்டி பார்ப்போம், ரிசல்ட் நம்பரை பெருட்டி போட்டு மண்டே உடச்சி ரத்தம் வர வரைக்கும் யோசிப்போம். ஆனால் சிம்பிளாக முடிச்சுடுவாங்க. பரவாயில்ல, இவங்களை கிண்டி கிழங்கெடுக்கிறது தான் என்னோடய வேலை. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 465க்கு 687 இந்த ஒரு செட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஒரு சின்ன க்ளூ, 2 க்ளூ சொல்லப்போனா இந்த ரிசல்ட் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத சொல்லிட்டேன். இந்த 465 அப்படிங்கிறதுக்கு 687 எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் 9ஆம் தேதி 8வது மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் நிர்மல் 392க்கு 465ன்னு வச்சாங்க. 687 அப்படிங்கிறதையும் 687 ஒரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதுக்கு அடுத்த நாள் 10ஆம் தேதி காருண்யா சனிக்கிழமை அடித்தது 666க்கு 687ன்னு அடிச்சிருக்கான். இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட்டத்துக்குள்ளே வருவோம். 951. சரிங்களா? எனக்கு ஒரு முக்கியமான நம்பர், அதாவது அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அது எப்படின்னா 6 7 6 8 7, அதாவது 4க்கு 6 6க்கு 8 5க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு 687ன்னு ஒரு செட்டை ஞாபகம் வச்சுங்க. 1. ரெண்டாவது 951 4க்கு 9 6க்கு -1 5 5க்கு 1 பவராக வரலாம். இந்த இடத்துல 1 2 3 3 நாள் 5, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது நாள் 5 அப்படிங்கும்போது ஒரு வேளை
நம்மளோட கணிப்பில் 5 இருக்கா? இந்த இருக்குல்ல 5. இந்த பேட்டர்ன் படி ஒரு வேளை 5 2 5 5 5 2 5 5 5 2 அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை அவங்களுக்குள்ள ஒரு 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 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. 5 கொண்டு வந்துடலாம்ப்பா, இவங்கெல்லாம் எப்படியாச்சும் இன்றைக்கி இவங்களெல்லாம் ஏமாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இவங்கள ஓட்ட உடச்செல்லாம் உடச்சி வெளில எடுத்து வின்னிங் வாங்கி கொடுக்கறது என்னோட கடமை. ஓகேவா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், இதான் மேட்ரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நான் ஒரு செட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், 687 ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல நான் உங்களை போட்டு இந்த 5 7 2 6 நீங்கள் எப்படி வேணாலும் இதுக்குள்ளேயே சுற்றிங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, நான் அடித்து சொல்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் குடஞ்சி எடுத்தால் தான் இதுக்குரிய வெற்றிகள் என்ன எப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமை அவசியம். பதக்கான வேலைக்கு ஆகாது. ஏபிசி சிங்கிளில் 951 215 529 591 519 முடிஞ்சு போச்சு. நேற்று 6 செட்டு, இன்றைக்கி 5 செட்டு தான். நாளைக்கு இன்னும் 4, அதுக்கப்புறம் 3, இன்னும் 2, அதோட முடிஞ்சிடும். அவ்வளோதான். அதில் தான் வின்னிங் வருதுங்கிறது நான் ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? மேன்மேலும் இந்த கெஸ்ஸிங்கில் இந்த செட்டு குறையும், அதையும் நான் திரும்ப சொல்லிடுறேன். 951 215 529 591 519 முடிஞ்சு போச்சு வேலை. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4D சிங்கிள் செட்டில் 96 57. ஓகேவா? நான் 687 கொடுத்துருந்தேன், இதில் 96 57 கொடுத்துருக்கேன். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதை உங்களுடைய கணிப்புகளில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டில் ஒன்றும் இல்லை, 2 9 முடிஞ்சிருச்சு. சரியா? அவ்வளோதான். சுருக்கமாக நம்ம வேலையை முடிச்சிடணும். நிறைய பேசி நிறைய போட்டு குழப்பிக்க வேணாம். ஏன்னா நம்ம சொல்லல்ல செயல், செய் அல்லது செத்துமடி, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 4Dயில் 96 57, ஆல் போர்டில் 9 அல்லது 2 உங்களோட கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏபிசி சிங்கிள் செட்டில் இங்கே கொடுத்துருக்க 5 செட்டு 951 215 529 591 519 முடிஞ்சு போச்சு. 5 செட்டு. இந்த இடத்துல ஒரு செட்டு மெயினாக முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் சொன்னாலும் அப்படி இருந்தாலும் 6 செட்டு கணக்கு வருதா அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது நண்பர்களே, ஒரு நாட்களும் ஒரு மாதிரி கெஸ்ஸிங் வரும் நண்பர்களே. ஓகேவா? ஒரு மாதிரி இவனுங்க ரிசல்ட் கொடுக்குறானுங்க, ஒரு மாதிரி இவனுங்க நம்ம மாற்றுறானுங்க. இப்போ இந்த மாதத்துலேயே ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 0 ஏ போல் 2 நாள், அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா பி போல் 2. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், 0 வைப்பான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு கண்ணில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாருங்கள், 50-50 4ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரம் ஆக போகுது. 0 இங்கே எங்கேயுமே வரல. இந்த இடத்துல 9 7 2 3 9 2 4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்னும் 5 வரல. இந்த இடத்துல இன்னும் 6 7 8 9 வந்துருச்சா? 5 வரல, 4 வரல, 1 வரல. இந்த இடத்துல பார்த்தா 5 7 8 3 வந்துருச்சு. 6 வரல, 9 வரல, 0 வரல, 1 வரல, 4 வரல. இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்படிங்கிற முறையில் ரொம்ப குழப்பங்கள்லாம் அது என்னுடையது, உங்களுக்கு அந்த வேலை இல்லை. கண்ணை மூடிட்டு போட வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இந்த பேட்டர்ன் படி சும்மா சொன்ன போனால் பெண்டிங் நம்பர் இத்தனை நாளாக வரலை, இது ஒரு தகவல்களாகவே எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இது சப்போர்ட் நம்பர்ஸ். நேற்று நம்ம சப்போர்ட் நம்பர் கொடுத்ததில் தான் வின்னிங்கே விழுந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் எப்படியோ ஒரு வின்னிங்கை கொடுத்துட்டேனே, அதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல. ஏபிசியில் இது முக்கியமான நம்பர் 951. ஓகே, ஏபிசியில் 5 செட்டு இருக்குது. முடிஞ்சு போச்சு. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வெற்றி பெறணும், அதுதான் நம்மளோட டார்கெட். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம கொடுக்குற கணிப்புகள், நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ், நம்ம சொல்கிற ட்ரிக்கு, நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக ஓகே முடிஞ்சு போச்சு வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நோட்டிஃபிகேஷனில் நம்ம சேனலில் டெய்லியும் வர வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு சில காரணங்களால் என்னால் ஈவினிங் வீடியோ போட முடியல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஓகேவா? என்றைக்கே இருந்தாலும் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு நான் வாங்கி தராமல் விட மாட்டேன். அது ஒரு மிகப்பெரிய மாபெரும் கடமை என்னிடம் உண்டு. மென்மேலும் உங்களுடைய ஆதரவும் உங்கள் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் மென்மேலும் நம்ம சேனல் வளரணும். அதுக்கு அது உங்களுடைய கையில், அது உங்களுடைய ஒரு சகோதரனாக நான் கொடுக்குற உங்களுக்கு ஒரு வேலை. ஓகேங்களா? ஒரு அன்பு செலுத்தி அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன்.
மென்மேலும் சப்ஸ்கிரைபரை நீங்கள் தான் கொண்டு வரணும். மென்மேலும் நீங்கள் தான் நம்ம சொல்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் தான் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்காகவே நான், உங்களால் தான் நான் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டு, இன்பமே சூழுக நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் நன்றாகவே நடக்கும் என்பதும் நம்பிக்கைதான். நம்பிக்கையே வாழ்க்கை. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுக்கறது என்னுடைய வேலை. நீங்கள் கவலையே படாதீங்க. ரிலாக்ஸாக கொடுக்குற செட்டு உங்களுடைய கணிப்புகள் இருந்தால் தாராளமாக போடுங்க. கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், நிறைய வேணாம். சிறு சிறு வெற்றி தான் வருங்காலத்தில் ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பாதை உண்டாகும் என்பதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.